திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு மகாபாரத நாடக விழா நிகழ்ச்சியில் தபசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த பாலநந்தல் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு மகாபாரத நாடகம் நிகழ்ச்சியான தபசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாலானந்தல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அர்ஜுனின் தபசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சியில் மடியேந்தி பூ எலுமிச்சப்பழம் பெற்றுக் கொண்டனர். இதை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஏராளமான பெண்கள் மடியேந்தி சாமி தரிசனம் செய்தனர். பழனியில் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து அகற்றக் கோரி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டன்சத்திரம் தாலுகாவிற்குட்பட்ட ஏராளமான மலையடிவார கிராமங்களில் காட்டுப்பன்றிகளால் விளைபயிர்களும் விளைநிலங்களும் நாசமாகி வருகின்றது. இந்நிலையில் கேரளாவில் நீக்கியது போல தமிழ்நாட்டிலும் வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றிகளை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும், பெரியம்மாப்பட்டியில் நில உச்சவரம்பு திட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்ட இடங்களை விவசாயிகளுக்கு ஒப்படைத்து பட்டா சிட்டா வழங்க வேண்டும், புறம்போக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அடுத்துள்ள விவசாயிகளுக்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே விபத்தில் காயமடைந்தவர்களை திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளக்குறிச்சியில் தனியார் பேருந்து கல்லூரி பேருந்து மீது அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கல்லூரி மாணவிகள் மற்றும் தனியார் பேருந்தில் பயணித்த பயணிகள் உட்பட 21 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நேரில் சென்று விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவரிடம் அறிவுறுத்தினார். பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் கூல் சுரேஷ் திருவண்ணாமலை நகரம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் திருவண்ணாமலை நகரம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திறந்தவெளி வாகனத்தில் தேரடி தெரு, திருகூடல் தெரு, கள்ளக்கடை மூலை பகுதி, காய்கறி மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளிடம் காய்கறி வியாபாரம் செய்தும் பூக்கடையில் பூ வியாபாரம் செய்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. முதலூர் பகுதிகளில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முதலூர் பகுதிகளில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.